سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். தொடர்ந்து நாம் சூரத்துல் பக்ராவுடைய வசனங்களுக்கு சில விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று 72, 73வது வசனங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلتم نفسا فادارأتم فيها والله مخرج ما كنتم تكتمون فقلنا اضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون. ஒரு மனிதரை கொலை செய்துவிட்டு அது குறித்து நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்ததையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவனாவான். எனவே அதன் ஒரு பகுதியால் கொலை செய்யப்பட்ட அவரை அடியுங்கள் என்று நாம் கூறினோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான். அவன் தன் சான்றுகளை உங்களுக்கு காட்டுகின்றான். அதனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 வசனங்களிலே பேசுகின்றான். இதற்கு முன்னுண்டான வசனங்களிலே 67 71 வரை உள்ள வசனத்திலே பனு இஸ்ரவேலர்களிலே ஒருவர் தன்னுடைய பெரிய தந்தையை, அதாவது உடன் பிறந்த சகோதரருடைய மகனே கொலை செய்த அந்த விஷயத்தை ஒரு பசுமாட்டை அறுக்கச் செய்து அந்த பசுமாட்டினுடைய ஒரு இறைச்சி துண்டை எடுத்து இறந்தவரின் மீது அடித்து உயிர் பெறச் செய்து கொலை செய்தது யார் என்கிற செய்தியை வல்ல ரஹ்மான் வெளிப்படுத்தி காட்டினான். அந்த வசனங்கள் அதுதான் அல்லாஹ் பேசுகிறான். அந்த மாட்டை அருங்கன்னு சொல்லுகிற பொழுது சொன்ன உடனே ஒரு மாட்டை அறுக்காம அதற்கு பின்னால் அவர்கள் நிறைய கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்டார்கள். அந்த மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன கலரு, அது கன்றுக்குட்டியா இல்லை பிளடா, அது ஏர் உழுததா, தண்ணீர் இறைத்ததா, இல்லை நிறைய கேள்விகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கேட்டுட்டு கடைசியில் அவங்க ஒரு மாட்டை கண்டுபிடித்து, அல்லாஹ் சொல்லிய விதத்தில் ஒரு மாட்டை கண்டுபிடித்து மனமில்லாமல் அந்த மாட்டை அறுத்தார்கள். அதுவும் அதற்கு கொடுத்த விலை இருக்கிறதே அதிகப்படியான விலை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் விரிவுரையாளர்கள் சொன்னாங்க, சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அந்த மாட்டினுடைய எடையை விட 10 மடங்கு அதிகமான தங்கத்தை கொடுத்து அந்த மாட்டை வாங்கி அறுக்க வேண்டிய ஒரு சூழல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்ட காரணத்தினால் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 71வது வரை உள்ள வசனங்களிலே அந்த செய்தியை அல்லாஹ் பேசுகின்றான். திரும்பவும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அதே நிகழ்வை திரும்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பொதுவாகவே மக்களுக்கு என்னன்னு சொன்னா, இறந்து போனா எப்படி உயிர் பெறுவாங்க, இறந்து போனவர்கள் எப்படி அல்லாஹ் மீண்டும் கியாமத்து நாள்னு ஒன்று இருக்கு, அந்த கியாமத்து நாளில் மீண்டும் அல்லாஹ் எழுப்புவான், உயிர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனும் ஹதீதும் அல்லாஹும் சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, அது எப்படி நடக்கும், தூதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் எப்படி நடக்கும் என்று அந்த சந்தேகம் அந்த எல்லா மனிதருக்குமே உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதை போக்குகின்ற விதத்தில் தான் அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்த நிஅமத்துகளை சொல்லிக்கொண்டே வந்த ரப்பு இந்த கொலையுண்ட நிகழ்வையும் சொல்லி காட்டி அவர்களது சந்தேகங்களை போக்குவதோடு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மனங்களிலே இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் போக்கும் விதமாக இந்த கொலையுண்ட சம்பவத்தை சொல்லி காட்டி அவர் உயிர் பெற்று எழுந்து கொலைகாரரை சுட்டி காட்டிவிட்டு மீண்டும் அவருக்கு மரணத்தை கொடுத்த நிகழ்வை சொல்லி காட்டுகின்றான். இது மட்டும் இல்லாம இதே சூரத்துல் பக்ராவில் 5 இடங்கள்ல அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் பக்ராவில் 5 இடங்கள்ல
அந்த உயிர், அதாவது கொலை செய்யப்பட்டு அல்லது உயிர் போனதற்கு பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புகிற விஷயங்களை 5 இடங்கள்ல 5 விதமான செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான். நம்ம இதற்கு முன்னாடியே 2 செய்திகளை நாம சொல்லி இருக்கிறோம். இந்த கொலை உண்டதோடு சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா இதோட 2 செய்தி, இதற்கு அடுத்து 3 செய்தி சூரத்துல் பக்ராவிலே அடுத்தடுத்த வசனங்களில் வருகிறது. இதற்கு முன்னால் நாம் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா 2வது அத்தியாயத்தில், அதாவது சூரத்துல் பக்ராவில் 56வது வசனத்தில் ஒரு செய்தியை சொன்னோம். என்ன செய்தின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் நாங்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட நாங்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கணும், பார்த்தாதான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இல்லைப்பா அது சாத்தியம் இல்லை வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி கேட்டாங்க. பார்த்தே ஆகணும், பார்த்தா தான் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம். லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ் நாங்கள் வெளிப்படையாக பார்த்தா தான் நம்புவோம், நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் சொன்னதனால தூர்சினா மலைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு கூட்டத்தை தூர்சினா மலைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அல்லாஹ்வினுடைய ஒரு ஒளியை மட்டுமே வெளிப்படுத்தினான். எல்லோரும் மாண்டு போனார்கள். அந்த பனு இஸ்ரவேலுடைய எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மாண்டு போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்ப என்னன்னு சொன்னா, நாம ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு இங்க கொலை செஞ்சிட்டோம்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, இப்ப நாம எப்படி என்ன செய்யறதுன்னு ரப்பு கிட்ட கையேந்துறாங்க. ரப்பே எல்லாருமே மாண்டு போயிட்டாங்க, இப்போ உன்னுடைய அந்த ஒளியை பார்த்த பேரொளியை பார்த்து மாண்டு போய்விட்டார்கள், இவர்களை நீ உயிர்ப்பித்து தர வேண்டும் ரப்பேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பு இடத்துல மன்றாடிய பொழுது அந்த நபர்களை தான் 70 நபர்கள், அங்கே அந்த 70 நபர்களையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து திருப்பி எழுப்பி அந்த ஊருக்கு அனுப்பி வச்சான் அப்படிங்கிற செய்தியை 56வது வசனத்தில் அல்லாஹ் பேசலாம். நம்ம ஏற்கனவே இந்த தகவலை நம்ம சொல்லி இருக்கோம். அதே போன்று இப்ப இந்த இடத்துல இந்த 2வது அத்தியாயத்தில் 67 73 வரை உள்ள வசனங்கள்ல அந்த சொத்துக்காக வேண்டி, தன்னுடைய பெரிய தந்தையின் சொத்துக்காக வேண்டி சகோதரின் மகனை என்ன பண்றாருன்னு சொன்னா கொலை செய்தார். கொலை செய்துட்டு வேறொருவர் மீது வீட்டு வாசலில் போட்டு பழியை சுமத்தினார். ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாக்குகிற அளவிற்கான குழப்பமாக மாறியது. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன பண்ணாங்கன்னா ரப்பு கிடத்துல வேண்டுறாங்க. ஒரு மாட்டை அறுக்க சொன்னா அல்லாஹ் அதில் இருந்து ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அடித்து அவர் உயிர் பெற்று எழுந்தார். அவர் கொலையாளியை சொன்னார், மீண்டும் அவர் இறந்து போனார். அல்லாஹ் உயிர் பெற்றதை சொல்லி காட்டுகின்றான். அடுத்து இதே போன்று அடுத்த சொன்னா சூரத்துல் பக்ராவில் அடுத்து 2வது அத்தியாயத்தில் 243வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை பேசுறான். ஒரு ஊர் வறண்டு போய் கிடக்கிறது, பாலஸ்தீனம் என்று அதற்கு விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அங்க ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன் இன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. நேற்று முந்தானத்து கூட ஒரு 300 நபர்கள் அங்க பாலஸ்தீனத்தில் இறந்து போன செய்தி நம்ம ஊடகங்கள்ல பார்க்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு பனு இஸ்ரவேலர்கள் இன்னும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பனு இஸ்ரவேலர்கள் அன்றைய காலகட்டத்தில் உசைர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அவரை நபின்னு சொல்லப்படுகிறது, இல்லை ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நபி என்றே நம்ம சொன்னா பேசலாம். அவங்கள அந்த ஊர்ல நடந்த நிகழ்வு நம்ம சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த ஊர் எப்படி மாண்டு போய்விட்டது, இது எப்படி அல்லாஹ் இனி உயிர்ப்பிக்க போகிறான், பைத்துல் முகத்தஸ் இடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது, இது மீண்டும் எப்படி புறணவைக்கப்பட போகிறது என்றெல்லாம் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கே மௌத்தை கொடுத்து திருப்பி எழுப்பணும். அது ஒரு நிகழ்வு. அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா சூரத்துல் பக்ராவில் 243வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அதே போல இன்னொரு செய்தி அதே சூரத்துல் பக்ரா 259 அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க, அங்க பேசுகின்ற அதே மாதிரி பேசுகின்றான். அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்ந்த ஒரு செய்தி இந்த சூரத்துல் பக்ராவிலேயே 260 2வது அத்தியாயம் 260 என்ன செய்யறான்னு சொன்னா 4 பறவைகளை பிடிச்சு அருங்க, என்னுடைய உள்ளம் அமைதி பெறும் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எப்படி உயிர்ப்பிக்கிறங்கிற பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 பறவைகளை பிடித்து அறுத்து அவைகளை எல்லாம் ஒன்றாக ஆக்கி ஒரு மலை மீது வைத்துவிட்டு ஒவ்வொரு பறவையின் பெயராக சொல்லி அழைக்கிற பொழுது அதில் இருந்த இறைச்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உயிர் பெற்று அந்த பறவைகள் வந்தது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்
சூரத்துல் பக்ராவில் 260வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஆக இந்த வசனம் இப்போ இந்த இதில் நம்ம ஓதி காட்டிய இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அதேதான் நாளை மறுமை நிச்சயமாக நடக்கும். அது எப்படி நடக்கும் என்பதுதான் இப்பொழுது நிகழ்த்தி காட்டிய ஒரு வரலாறு என்பதை நான் சொன்ன அல்லாஹ் சொல்லி காட்டி நம்மவர்களுக்கு மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஈமானின் ஃபர்லு எத்தனை தெரியுமா நமக்கு? ஈமான்ல ஃபர்லு 7, ஈமான்ல ஃபர்லு 7ன்னு சொல்லுவாங்க, 6ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ்ல 6 விஷயங்கள், அதாவது ஒரு 2 செய்திகளை ஒன்னாக்கி, மறுமையினுடைய 2 செய்திகளை ஒன்னாக்கி 6ன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, 7ன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்ம 7ன்னே வச்சுக்கோமே. அதுல மறுமை என்று ஒன்று 5வது மறுமை வரும், வல்யோமில் ஆஹிரி அப்படின்னு சொல்லி வரும். அந்த மறுமையை நம்புவது கட்டாயமாக இருக்கிறது. அந்த கட்டாயத்தை தான் இந்த வசனத்திலே பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்து கொடுத்த அந்த நியமத்தை சொல்லி காட்டி ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும் நீங்கள் மறுமையை நம்ப வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதை விளங்கி நாளை மறுமையின் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.